நான் என்ன செய்யணும், ஏது செய்யணும், எனக்காக என்ன வடிவமைத்திருக்கிறார், என்ன கிருபை வைத்திருக்கிறார், எனக்காக அவர் வடிவமைத்த எல்லாமே அவரை மட்டும்தான் சார்ந்திருக்கணும். நான் என் வாழ்க்கைக்கு ஆண்டவர் கிடையாதுங்க. நான் விரும்புகிறத செய்யறது இல்லை, என் எஜமான் விரும்புகிறத செய்யணும், என் ஆண்டவர் விரும்புகிறத செய்யணும். வானங்களை கேளுங்கள், பூமியை செவிகொடு. கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். மிருகம் கூட, ஒரு ஆடு மாடு நாய்க்கு கூட தன்னுடைய எஜமான் யாருன்னு தெரியும். குரலை கேட்ட உடனே நம்முடைய எஜமான், நாம் யாருக்கு சொந்தமானவருங்கிறது ஆடு மாடு மிருகத்துக்கு கூட தெரியும். ஆனால் என்னுடைய ஜனங்களுக்கு நான் எஜமான் என்று தெரியலங்கிறார். அதான் அன்னைக்கு இஸ்ரேல் மக்களோட பிரச்சனை. நான் தான் எஜமான் தெரியல. நம்முடைய வாழ்க்கை நம் கையில் இல்லை, நம்முடைய வாழ்க்கை அவர் கையில் இருக்கிறது. என் வாழ்க்கை என்னுடைய கட்டுப்பாட்டில், என் வாழ்க்கைக்கு நான் இன்சார்ஜ் கிடையாது. என் வாழ்க்கைக்கு இன்சார்ஜ் கர்த்தர். நான் என்ன செய்யணும், ஏது செய்யணும், எனக்காக என்ன வடிவமைத்திருக்கிறார், என்ன கிருபை வைத்திருக்கிறார், எனக்காக அவர் வடிவமைத்த எல்லாமே அவரை மட்டும்தான் சார்ந்திருக்கணும். நான் என் வாழ்க்கைக்கு ஆண்டவர் கிடையாதுங்க. நான் விரும்புகிறத செய்கிறது இல்லை, என் எஜமான் விரும்புகிறத செய்யணும், என் ஆண்டவர் விரும்புகிறத செய்யணும். சொல்றது புரியுதுங்களா? அப்புறம் 19ஆம் வசனம். தேவன் ஒரு நாளும் தன் சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு ஃபோர்ஸ் பண்ண மாட்டாருங்க. ஆனால் சித்தத்தை அறிவதற்கு அவர் விரும்புகிறார். 1:19, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மனம் பொருந்துகிறோம், செவி கொடுக்கிறோம். நம் மனம் பொருந்துகிறதுங்கிறது வில்லிங்கு. தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு முதல்ல வில்லிங்காக இருக்கணும், விருப்பமாக இருக்கணும். ரொம்ப பேர் தேவ சித்தத்தை அறிய விரும்புவது கிடையாதுங்க. அவங்க நினைக்கிறத செய்வாங்க. ஏன்னா தேவனுடைய சித்தத்தை அறிந்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாக உங்கள் வாழ்க்கைக்கு நான் டோட்டல் ப்ளூ பிரிண்ட் சொல்ல மாட்டார். என்ன சொன்னாலும் செய்வதற்கு ரெடியாக இருக்கணும் நீங்கள். அவ தான் எஜமான். எஜமான் என்ன சொன்னாலும் நீங்கள் செய்வதற்கு நானல்ல அப்படின்னு நீங்கள் செய்வதற்கு டோட்டல் ஒபீடியன்ஸாக இருக்கணும். அப்படி வில்லிங்காக இருந்து அதனால மனம் பொருந்தின்னு போட்டிருக்கு ஆங்கில பைபிளில். மனம் பொருந்துறதுன்னு என்ன அர்த்தங்க? விரும்புறதுன்னு அர்த்தம். அதில் மனம் பொருந்தி டோட்டலாக விரும்பி ஆண்டவர் என்ன சொன்னாலும் நான் செய்ய விரும்புகிறேன், அவள் தான் எஜமான், என் ஆண்டவர் ஒரு சித்தம் செய்ய நான் வாஞ்சிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா தேசத்துடைய நன்மையை புசிக்கலாம். ரொம்ப பேருக்கு விருப்பம் கிடையாது. அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அது நடக்கணும். பக்கத்தில் இருக்க மனுஷனுக்கு தெரியாதுங்க நம்ம விரும்புகிறோமா விரும்பலையாண்டு. கர்த்தர் நம்முடைய இருதயங்களை அறிந்தவர், உள்ளந்திரியங்களை அறிந்தவர். மெய்யாகவே கர்த்தர் என்ன சொன்னாலும் செய்ய ரெடின்னா கர்த்தர் உங்களை வெறுமையாக விட மாட்டார். உங்களை காயப்படுத்துகிற திட்டங்களை போட மாட்டார், உங்களை தோல்வி அடைகிற திட்டங்களை போட மாட்டார். ஆபிரகாமை குறித்து பேசுகிறது, அவன் போகும் இடம் எது என்று தெரியாமல் போனான்ற எபிரேய புத்தகத்தில். கூப்பிட்டோன்னா போனாங்க. ஏன்னா தேவன் அவனுக்கு தெரிஞ்சிச்சு. விசுவாசங்கிறோம் இல்லையா? விசுவாசம் என்ன? டோட்டலாக சரண்டர் ஆகிறதுங்க, கம்ப்ளீட் சரண்டர். தேவன் என்ன செய்ய சொன்னாலும் நான் ரெடியாக இருக்கேன், நான் விருப்பமாக இருக்கேன். அதனால் பில்டிங்காக இருக்கணும், அதே நேரத்தில் கம்ப்ளீட் ஒபீடியண்ட்டாக இருக்கணும். அப்போ இருந்தோம்னா தேசத்தினுடைய நன்மையை புசிக்கலாம். காமன் சித்தம் நிறையா இருக்கிறது. ரசிக்கப்படணும் காமன் சித்தம், செழிப்பாக இருப்பது காமன் சித்தம், சுகமாக இருப்பது காமன் சித்தம், தீர்க்காயுசா வாழ்வது தெய்வ சித்தம், அதெல்லாம் காமன் சித்தம். நமக்கா ஒரு சித்தம் வச்சிருக்காரு தெரியுமா? நம்ம செய்து நிறைவேற்ற வேண்டிய ஒரு சித்தம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆனால் மக்கள், லட்சக்கணக்கான மக்கள், நான் சொல்றது ஒரு சில மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் தெய்வ சித்தத்தில் இல்லைங்க. அவங்க 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 என்ன விருப்பமோ அதை செய்கிற ஜனங்கள். ரட்சிக்கப்பட்டது மட்டும்தான். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையினுடைய ஆண்டவர் அவங்க தான். இயேசு அந்த கல்யாண வீட்டில் கூப்பிட்டாங்க பார்த்தீங்களா? கானா ஒரு கல்யாண வீட்டில் அவரை ஆண்டவராகவே வச்சுருந்தாங்க அந்த இடத்துல. ரொம்ப வீட்டில் அவர் ஆண்டவர் ரட்சகரம் மட்டும் தான் ஆண்டவர் கிடையாது தெரியுமா?
பெட்ரூம்குள்ள போக முடியாது அவர் ஆண்டவர். குறிப்பா பீரோ திறக்க முடியாது ஆண்டவர், தெரியுமா? அதறிது வரலாம், பீரோ இருக்கிற ரூமுக்குள்ள ஆண்டவர் வரக்கூடாது. ஏன்னா அது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும். அப்படின்னா ஒரு எஜமான் இல்லைன்னு அர்த்தம். பெரும்பாலான மக்கள் அப்படித்தாங்க வாழ்றாங்க. ஒரு காரியத்தை செய்ய இதான் என்ன விரும்புகிறேன், அதை செய்வாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஃபெயில் ஆகும், அப்புறம் இன்னொன்று செய்ய நடப்பாங்க, அப்புறம் அது ஃபெயில் ஆகும், அப்புறம் இன்னொன்று செய்ய நடப்பாங்க, அதுவும் ஃபெயில் ஆகும். நல்லா கவனிங்க, 120 வருஷம் வாழ்ந்தாலும் காலங்கள் கம்மி. ஒன்று ஒன்றா செஞ்சு ட்ரை பண்ணி தோத்துட்டு கடைசியில் ஆண்டவரே சொல்றது அது நல்ல வாழ்க்கை இல்லை. முதல்லையே ஆரம்பத்திலே சிறு வயதிலேயே ஆண்டவரே எனக்கா என்ன வைத்திருக்கீங்க, நான் என்ன செய்யணும், எந்த இடத்துல இருக்கணும், எப்படி வாழணும், ஒவ்வொரு காரியத்தையும் கத்தட்ட கேளுங்க. பெற்றோர்களும் பிள்ளைகிட்ட சொல்றாங்க, மகனே நீ பெரிய அறிவாளிடா, நல்லா படிக்கிறடா, நீ நல்லா படிச்சிட்டீன்னா நீ நினைக்கிறபடி செய்யலாம்டா, நீ என்ன நினைக்கிறதெல்லாம் செய்யலாம், நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழலாம், நல்லா படி, நல்லா கவனிக்க, நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ படிக்கிறதா உங்க சித்தம், அதை செஞ்சுட்டே போங்க. நீங்க நினைக்கிறத செய்யறது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லைங்க. உங்களுக்கா அவர் உங்கள் பிறப்பதற்குன்பாகவே ஜாதகம் எழுதியிருக்கிறார், தெரியுமா? அது என்ன அறிந்து அதுல வாழ்றதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீ படுறா, உனக்கு என்ன ஆசையை செய்யடா, படுறா, ஆண்டவரோட பழகுடா, ஆண்டவரோட ஆசை என்னவோ அது செஞ்சீங்கன்னா சக்சஸா வரலாம். அந்த பாதையில் அநீதி இல்லை, அந்த பாதையில் தீமை இல்லை, அந்த பாதையில் அனைத்தும் நிறைவு இருக்கிறது, அந்த பாதையில் முட்கள் இல்லை, சாக்ரிஃபைஸ் இருக்கும் ஆரம்பத்தில். ஆனால் வாழ்நாள் முழுக்க சாக்ரிஃபைஸ் இருக்காது. கர்த்தருடைய சித்தத்தை முழுவதும் அறிந்து வாழுங்க, அங்கே இருக்கிற நிறைவு எங்கேயுமே கிடையாதுங்க.